ஹாய் கைஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் கல்கி அவர்களோட எழுத்துக்கள்ல வெளியான ரொம்பவே சுவாரஸ்யமான கதையான பொய்மான் கரடுங்கிற கதையோட 5வது பாகத்தோட தான் வந்திருக்கேன். முதல் 4 பாகத்தை கேட்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் முதல் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க PJ. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். நம்ம போன பாகத்தோட முடிவிலே பார்த்திருப்போம். நம்ம செங்கோடன் பல குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கான். செம்பாவோ அந்த பங்கஜாவை அடிச்சாதான் கல்யாணம்னு சொல்லியிருக்கா. பங்கஜாவோ சாயங்காலம் நீ என்ன பார்க்க வரலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அவனுக்கு கடிதம் எழுதியிருக்கா. இது பத்தாதுன்னு அவனோட மிகப்பெரிய ரகசியத்தை யாருக்கிட்டேயோ சொல்லியிருக்கான். அது எப்ப சொன்னோம், எப்படி சொன்னோம், இந்த புதைய பத்தி யாருக்காவது தெரியுமான்னு இப்படி நிறைய குழப்பத்துல இருக்க நம்ம செங்கோடன் என்ன பண்றான், அன்னைக்கு சாயங்காலம் சின்னமநாயம்பட்டிக்கு போறான். அங்க அந்த ராஜா பங்காரு ராஜு இருக்கிற வீட்டுக்கு போறான். அது பூட்டி இருக்கு. சரி சினிமா கொட்டாயில தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அங்க அவங்கள பார்க்க போறான். அங்கேயும் அவங்கள காணும். சரி இவங்க எங்க இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பக்கத்துல மேனேஜர் எங்கன்னு விசாரிக்கும் போது அவங்க இன்னொருத்தர கை காட்டுறாங்க. அது என்னன்னு விசாரிச்சாலதான் தெரியுது பழைய மேனேஜரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது மேனேஜர் வந்திருக்காரு அப்படின்னு. உடனே நம்ம செங்கோடனும் பொய்மான் கரடு பக்கமா போயிட்டு இருக்கான். அங்க அந்த போலீஸ்காரரை பாக்குறான். அவர் இவனை பார்த்தோன்னே கேக்குறாரு, அது சரி தம்பி, என்ன கடிதாசுல எழுதிருந்த மாதிரியே வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு. செங்கோடன் சொல்றான், ஆமா வந்து என்ன பிரயோஜனம், அதான் அந்த ஆசாமிகளை காணுமா அப்படின்னு. உடனே அவர் கேட்கிறாரு, நீ எந்த ஆசாமியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, உனக்கு கடுதாசு எழுதினவன் இந்த பொய்மான் கரடுக்க பின்னாடியில நின்னுட்டு இருக்கா அப்படின்னு செங்கோடன் கேக்குறான். பரவாயில்லையே, ரொம்ப தூரம் பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆனா அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களும் எங்க போனாங்க, சினிமா கூடாரத்துல விசாரிச்சேன், அங்கேயும் காணும், என்னன்னு தெரியல அப்படின்னு. உடனே அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அந்த ஆட்களை தான் நானும் தேடிட்டு இருக்கேன், டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கான். சரி சரி அது போகட்டும், நீ மலைக்கு பின்னால போய் அந்த பொண்ணு என்ன கதை சொல்றான்னு கேளு போ அப்படின்னு செங்கோடன் சொல்றான். சரி சரி நீங்களும் இங்கே பக்கத்திலே எங்கேயாவது இருங்க அப்படின்னு. ஏன் தம்பி பயமா இருக்கா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டோன்னே, பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்துல சாட்சிக்கு யாராவது இருக்கட்டுமேனு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், செங்கோடன் அந்த பொய்மான் கரடு பக்கமா போறான். அங்க தனியா ஒரு மொட்டை பாறையில குமாரி பங்கஜா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே செங்கோடன் கேக்குறான், என்ன நீ சோகமா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு. உடனே பங்கஜாவும் அப்பந்தான் செங்கோடன் வந்ததை கவனிச்ச மாதிரி உடனே அவ சாரி முந்தானை எடுத்து முகத்தை மூடிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அவ அழுததை பார்த்தோன்னா செங்கோடனுக்கு என்னன்னு தெரியாம பக்கத்துல நின்று கொஞ்ச நேரம் அவளே பார்த்துட்டு இருக்கான். அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல. சரி என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தவன் அப்பதான் நினைக்கிறான், ஒரு நாள் செம்பா வந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு அந்த சினிமால சொன்னாங்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. சரி அதையே பண்ணுவோம் சொல்லிட்டு அவ கன்னத்தை பிடிச்சு அப்படி தூக்குறான். உடனே நம்ம குமாரி பங்கஜா அந்த நிமிஷமே நம்ம செங்கோடனோட 2 கன்னத்திலையும் பள்ளீர் 2 அறை விடுறா. அரைஞ்சோன்னு செங்கோடன் கன்னத்தை தடவிட்டு அப்படி எந்திரிச்சு நிக்கான். சரி அப்படி பொறுத்து பார்த்துட்டு சொல்றான், சரி அப்படின்னா நான் போகட்டுமா, ஏதோ ஆபத்துன்னு கடுதாசி எழுதுனேன், அதுதான் வந்தேன், இப்ப என்ன அப்படின்ட்டு எழுந்து போக போனோன்னே குமாரி பங்கஜா உடனே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்றான், நீ என்ன விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணன்னு தெரியல, இந்த பாறையில விழுந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடனோட தோல்ல முகத்தை சாச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். செங்கோடன் கஷ்டப்பட்டு அவளை வந்து அவ கையையும் அவ தோல்ல இருந்து அவளை நீக்கி விட்டுறான். நீக்கி விட்டுட்டு அவன் கேட்கிறான், அப்படி உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு, எதுக்கு, என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் உனக்கு செய்யறேன். அவன் உன் கூட இருந்தாங்களே அந்த 2 ஆம்பளைங்க, அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உடனே இவ சொல்றா, அவங்க பேச்சை எடுக்கவே எடுக்காக, அவங்க எல்லாம் சரியான துரோகிங்க, என்ன ஆசை காட்டி கூட்டிட்டு வந்துட்டு என் நகையெல்லாம் பிடுங்கிட்டு பணத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே அவன், ஐயோ இது என்ன அநியாயம், உன் சொந்த அண்ணனேவா இப்படி செய்வான் அப்படின்ட்டு கேக்குறான். உடனே அவ சொல்றா, உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன, அவன் எனக்கு அண்ணனே இல்ல, அவன் எனக்கு எந்த உறவுமே கிடையாது. அப்போ உன் கூட இன்னொருத்தர் இருந்தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, அவன் அதுவும் போய் தான், அப்ப நீ எதுக்கு அவங்க கூட வந்த அப்படின்னு செங்கோடன் கேட்டோன்னா அவ சொல்றா, என்ன சினிமால சேர்த்து விடுறேன் ஆசை காட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க பாவிங்க, அவங்கள நம்பி நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு. சரி சரி இப்ப வீணா பேசி என்ன பிரயோஜனம், அவங்க இப்ப எங்கேன்னு சொல்லு, நான் புடிச்சு செமையா திட்டி விட்டுறேன், ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா ஏமாத்துறது, அவங்க இப்ப எங்க அப்படின்ட்டு நம்ம செங்கோடன் கேட்டதும் அவ சொல்றா, யாருக்கு தெரியும், இந்நேரம் ரயில் ஏறி இருப்பாங்க, கையில ரயிலுக்கு கூட என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை, என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, நீ தான் என்ன காப்பாத்தணும், உன்னை நம்பிதான் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. உடனே சொல்றான், ஆமா எதுக்கு இப்படி உன்னை விட்டுட்டு அவங்க போனாங்க, ஏதாவது சண்டை வந்துச்சா அப்படின்னு கேட்டோன்னா அவ சொல்றா, அதை உன்கிட்ட சொல்றதுக்கு என்னதுக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன், அவங்க உன்னை ஏமாத்தலாம் நினைச்சாங்க, உன்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் பறிச்சிடணும்னு சொன்னாங்க, நான் அதுக்கு ஒத்துக்கல, அதனாலதான். உடனே செங்கோடன் கேக்குறான்,
பணமா? எங்க இருக்கு? என்கிட்ட ஏது பணம்? ஆமா, நீ தான் ஏதோ சேர்த்து புதைச்சு வச்சிருக்கியாம அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. நீ கூட கஞ்சா போதையில ரெண்டோ ஒரு தடவை சொல்லிட்டியாம அப்படின்னோட செங்கோடனுக்கு இப்பதான் மறந்து போன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவன் அன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்த்த விஷயமே இதுதான். அவன் கஞ்சா மயக்கத்துல அந்த திருட்டு பையங்க கிட்ட சொன்ன ரகசியத்தை இப்பதான் நினைவுபடுத்துறான். அதை கேட்டோன்னு அவனுக்கா பரபரப்பு தாங்க முடியல. சரி வா அப்படின்னு சொல்லி போறான். உடனே அவ கேக்குறா எங்க போற அப்படின்னு. உடனே வா, இங்க உட்கார்ந்து நம்ம என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அந்த திருட்டு பையக்களை உடனே பிடிக்க வேண்டாமா? பக்கத்துலதான் போலீஸ்காரர் இருக்காரு, வா அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு குமாரி பங்கஜம் சொல்றா. ஐயோ போலீஸ்காரரா? எனக்கு பயமா இருக்கு. எது பயமா? நேற்றுக்கு நீ தானே அவர்கிட்ட கடுதாசியை கொடுத்து அனுப்புன, அப்புறம் என்ன? ஆமா, வேற யாரும் இல்லாதனால அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஆமா, அந்த கடிதத்துல எழுதின விஷயம் அவருக்கும் தெரிஞ்சு போச்சா? பின்ன தெரியாம எப்படி இருக்கும்? அவ தானே கடிதத்தையே படிச்சே காட்டினாரு அப்படின்னு செங்கோடன் சொன்னதும் அவ ஐயோ அதனாலதான் அவன் இந்த பக்கமாவே வட்டம் போட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. கவுண்டரை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த போலீஸ்கார பாவிக்கு என் மேல ஒரு கண்ணு வேற இருக்கு அப்படின்னு செங்கோடன் சொல்றான். அப்படி இருந்தா என்ன, அவனே ஒரு கை பாத்துருவோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் படபடன்னு மலை உச்சியில ஏறான். குமாரி பங்கஜாவும் மூச்சு வாங்க அவன் பின்னாடியே ஏறி போடுறான். ரெண்டு பேரும் பொய்மான் கரடுக்கு மேல உச்சியில போனோன்னா நிலா வெளிச்சம் குமாரி பங்கஜா முகத்துல படுது. அப்பதான் செங்கோடன் அவளை நல்லா பாக்குறான். அவ முகத்துல அவன் பாக்குறான். அப்பதான் அவனோட சந்தேகம் உறுதியாகுது. அவ அளவும் இல்ல, கண்ணீர் விடவும் இல்ல, அவ்வளவும் நடிப்பு வேஷங்கிறத கண்டுபிடிச்சிடறான். உடனே செங்கோடன் அந்த பாறை உச்சியில இருந்துட்டு ரோடு பக்கம் அப்படியே எட்டி பாக்குறான். ஜன நடமாட்டமே இல்ல, போலீஸ்காரரையும் காணும். இவர் எங்க போயிருப்பாரு? அட சாட்சிக்கு கூட இப்ப ஆள் இல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் யோசிக்கிறான். அப்படியே செங்கோடன் கொஞ்சம் கிழக்கு பக்கமா பார்த்து அவனோட கேணியும் குடிசையும் இருக்கிற பக்கமா பாக்குறான். அங்க பார்த்தா குடிசைக்குள்ள ஏதோ பெரிய வெளிச்சம் தெரியுது. இது எப்படி வந்தது, யாரு இது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே குழப்பமாயுது. உடனே அவன் என்ன பண்றான், இங்க பாரு, என்னோட குடிசையில ஏதோ வெளிச்சம் தெரியுது, ஒருவேளை நெருப்பு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், அதனால நான் இப்ப உடனே போகணும், எதுனாலும் நம்ம நாளைக்கு நான் மறுபடியும் வாரேன், அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் பேசலாம் சொல்றதுக்குள்ள நம்ம குமாரி பங்கஜா என்ன பண்றா, ஐயோ நீ என்னை விட்டு போயிட்டேன்னா என் கதி என்ன நீ கை விட்டுறாத, இல்லாட்டி நான் இங்கேருந்து குதிச்சு சாக வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம செங்கோடன் கையை பிடிச்சி இழுத்ததும் செங்கோடன் அவ கையை ஓங்கி அவ கண்ணத்திலே பளிர் பளிர்னு ரெண்டு அறை விடுறான். அறை விட்டுட்டு சொல்றான், இதோ பாரு, நான் போறத மட்டும் நீ தடுத்தேன்னு வை, உன்னை இந்த பாறையிலேருந்து நானே தள்ளி விட்டு கொன்றுவேன் அப்படிங்கிற. உடனே குமாரி பங்கஜா அழுதுகிட்டே சொல்றா, பரவாயில்ல, நான் உன்னை தடுக்கவே இல்லை, ஆனா நானும் உன் கூட தான் வருவேன், எனக்கு வேற நாதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடன் முன்னாடி ஸ்பீடா போக குமாரி பங்கஜாவும் மூச்சு இறக்க அவன் பின்னாடியே ஓடுறா. செங்கோடன் குமாரி பங்கஜாவோட கதையை கேட்டுட்டு இருந்த அதே சமயத்துல செம்பாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னவோ நம்ம செம்பாவோட கல்யாணம் நடக்கும்னு தோணல. காலையில இந்த செங்கோடன் நம்ம கிட்ட எவ்வளவு பந்தாவா பேசிட்டு போனா, சாயங்காலம் அந்த பொய்மான் கரடு பக்கமா போயிருக்கான், நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இது என்னங்க வம்பா போச்சு, அந்த பிள்ளை ஏதாவது மண்ணெண்ணையோ நெருப்பு பெட்டியோ வாங்க கடைக்கு போயிருப்பான், அதுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அப்பா சொல்றாரு, இல்லம்மா, ஏதோ ஒரு கோல்மால் நடந்துகிட்டு இருக்கு. இவன் அந்த பொய்மான் கரடு பக்கம் போகும்போது அந்த பட்டணத்துக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு செங்கோடனை காட்டி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரர் வேற அங்கதான் இருந்தாரு. இது பார்த்தான்னு அந்த ரெண்டு பசங்க கூட ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, அது பாறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு செங்கோடனை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, செங்கோடன் ஏதோ ஒரு பெரும் சங்கடத்துல மாட்டிக்க போறான்னு தோணுது அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. செங்கோடன் எதுக்குங்க சங்கடத்துல மாட்டிக்க போறான், அந்த பட்டணத்து மனுஷங்களுக்கு இவனுக்கும் என்ன வந்து போச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு, இங்க பாரு, போலீஸ்காரரு என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் இப்போ உன்கிட்ட சொல்றேன், நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லி வைக்காத. இந்த ஜில்லால 50-60 வருஷத்துக்கு முன்னால கூலக்கல்லைன்னு ஒரு பக்கா திருடன் இருந்தான், கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கேள்விப்படாம என்ன, நான் செம்பாவோட சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூலக்கல்லனை பத்தி கதையா சொல்லுவாங்க. அவன் ஒரு தடவை கூட இந்த ராசிபுரத்துக்கு அவங்க அம்மா சொல்ல வரும்போது அவங்க அப்பா, சரி சரி நிறுத்து, உன் கதையை இப்போ எடுத்து விடாத,
அந்த கூலக்கல்லையும் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கானா. அது இந்த பட்டணத்து ஆட்கள் கையில ஆம்பட்டுடுச்சான். கிடைச்ச புதையல சர்க்கார் கண்ணுல படாம ஒளிச்சு வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்களாம். அதுக்கு நம்ம செங்கோடனும் உடந்தையா இருக்கிறானா. எல்லாரும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னாருன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இது என்னங்க வெறும் கதையெல்லாம் இருக்கு. கூலக்கல்லாம் பணத்தை புதைச்சு வச்சிருந்தா அது நம்ம கையில ஆம்படாம அவங்க கையிலயா நேத்திக்கு வந்து இங்க கையிலயா கிடைக்கும். அப்படியே அவனுங்க கையில கிடைச்சாலும் போயும் செங்கோடனை தான் தேடி பிடிப்பாங்களா. அவன் தான் அப்படிப்பட்ட காரியத்துல தலையிடுவானா. சரி அப்படி ஏதாவதுமே இருக்கட்டுமே, இதுல எல்லாம் நீ சிக்கிக்காதப்பா அப்படின்னு நீங்க செங்கோடனுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாமா. உலகம் தெரியாத பிள்ளை இப்படி விட்டுட்டா வேடிக்கை பாப்பீங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. செங்கோடனை எச்சரிக்கை செய்யலாம் தான் நானும் பார்த்தேன். ஆனா அந்த போலீஸ்காரர் தான் உண்மையை கண்டுபிடிக்க வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்க சொன்னாரு அப்படின்னு அவங்க அம்மா, என்னத்துக்கு பொறுத்து இருக்க போறீங்களாக்கும், அந்த பிள்ளையும் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பதுக்கா. போலீஸ்காரர் சொல்லது நல்லா இருக்க, அடுத்த வீட்டு பிள்ளைய கேணியில போட்டு ஆழம் பாக்குற கதையெல்லாம் இருக்கு. இது செங்கோடன் வந்து எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சு வரணும் பாத்துக்கிடுங்க. அதனால நீங்க அவனுக்கு போய் நாளைக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு தான் மறு வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செம்பா வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. செங்கோடனை பத்தி பேசும்போது அவ எப்படி கேட்காம இருக்க முடியும். அது வரைக்கும் ரொம்ப உற்சாகமா இருந்த அவ மனசு வந்து ரொம்ப கவலையும் பயமும் அவளுக்கு வந்துருது. மறுநாள் காலையில வரைக்கெல்லாம் வெயிட் பண்றதுக்கு அவ விரும்பல. உடனே எப்படியாவது இத போய் செங்கோடன் கிட்ட சொல்லி அவனை வந்து எச்சரிக்கைப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, முந்திர நாள் சாயங்காலம் அவங்க வைக்கோல் மேல உட்காந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால அப்பா அம்மா யாரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவங்க கண்ணுல படாம இவ வந்து செங்கோடன் கேணி பக்கமா பார்த்து போயிட்டு இருக்கா. போற வழியில அவன் மனசுக்குள்ள நிறைய யோசனை போய்கிட்டு இருக்கு. அப்பா சொன்ன விஷயம் சரியா இருக்குமா? அது சரியா இருக்க வாய்ப்பு இல்ல. அந்த போலீஸ்காரரு அப்பாவை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு போல் இருக்கு. செங்கோடனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. ஓஹோ போலீஸ்காரரே, இதுதான் உங்க உத்தேசமா? இந்த செம்பாட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒரு நாளும். செம்பா செத்தாலும் சாவாட தவிர செங்கோடனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு நினைக்கவே அவளுக்கு இன்னொரு இதுவும் தோணுது. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, அந்த பட்டணத்து ஆளுங்க, அந்த பொம்பளை, இந்த போலீஸ்காரன், இவங்க எல்லாரும் ஒரே கட்சியா இருப்பாங்களோ. கூலக்கல்லனாது புதையலாது மண்ணாங்கட்டியாது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செங்கோடன் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்க வச்சிருக்க பணத்தை பறிக்க பாக்குறாங்க. அதுக்குதான் ஏதோ பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. செம்பா, உன்னோட சாமர்த்தியத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பணம் மட்டும் போயிடுச்சுன்னு வையி, செங்கோடனோட உயிரே போன மாதிரி இல்ல, அவனுக்கு பைத்தியமே பிடிச்சாலும் பிடிச்சிரும். பணத்தை மட்டும் நீ காப்பாத்தி கொடுத்துட்ட, அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். உனக்கு காலம் ஃபுல்லா அடிமையா இருப்பான். அதனால எப்படியாவது பணத்தை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. குடும்ப வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணும்னா இதை நீ செஞ்சுதான் தீரணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறா. செம்பா சாதாரணமாவே எதுக்கும் பயப்படக்கூடிய ஆளே கிடையாது. பேய் பிசாசு வந்தா கூட கண்ணத்துல 4 அறை போடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஆனா இப்ப அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏதாவது திருடன் திடீர்னு வந்துருவானோ, இந்த சோழ காட்டுக்குள்ள எவனாவது ஒளிஞ்சிருக்கவேன் டப்புன்னு உள்ள குதிச்சிருவானோ, யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஒரு பயம் வருது. அந்த பயம்னால அவளோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ அவன் நினைக்கிறா, செம்பா இப்படி மெல்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன்னு வையி, செங்கோடன் ஏதாவது ஆபத்துலயோ இல்ல அவனோட பணம் ஏதாவது ஆபத்துலயோ மாட்டிக்கிட்டு இருந்துன்னு வையி, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. குடிசையில வேற பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்ல. சின்னானுக்கு வேற காய்ச்சல், ஒரு வாரமா வேலைக்கும் வராம இருக்கான். அதனால நீ தான் போகணும். இப்ப ஆண் பிள்ளைங்க எல்லாரும் இப்படிதான் பணத்தை எப்படியாச்சும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேர்க்க வேண்டியது, அதை தரையில புதைச்சி வச்சுட்டு சாயங்காலம் நேரத்துல எங்கேயாவது போக வேண்டியது. இந்த காலத்துல கூலக்கல்ல மாதிரி திருடன் இல்லாமலா போறான். அதனால நீ எப்படியாவது சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அவன் மனசுக்கு ஒரு தைரியம் வந்தோன்னா செம்பாவுக்கு காலுக்கும் பலம் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட குடிசைக்கு பக்கத்துல போனோன்னா ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. அந்த நாய் குறைக்கிற சத்தம் கேட்டு ஒரு செகண்ட் பயந்து நம்ம செம்பா நின்னுட்டு இருக்கா. அந்த குறைக்கிற சத்தம் ஒரு தடவை 2 தடவை கேக்குது. அதுக்கப்புறம் அப்படி உடம்பே நடுங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஊழ சத்தம் அவளுக்கு கேக்குது. சாதாரணமா கிராமத்துல நாய் ஊழ போடுற சத்தம் கேட்க கூடியதுதான். ஆனாலும் இந்த ஊழ சத்தம் செம்பாவ ஒரு நிமிஷம் கலங்க அடிச்சிருது. காத்துல அந்த சோள பயிர் ஆடுற மாதிரி அவ உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. கை கால்லாம் நடுங்குது. நாய் வந்து ஊழையிடுறது வந்து சாவுக்கு அடையாளம்னு சொல்றத அவ கேள்விப்பட்டிருக்கா. யாராவது மனுஷங்க உயிர் போகுதுன்னா அது நாய்க்கு தெரியும். அதனாலதான் அது
இப்படி சத்தம் போடும் அப்படிங்கிறது அவ கேள்விப்பட்டிருக்கா. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? அப்படி இருந்தா யாருக்கு சாவு வரப்போகுது? ஐயோ கடவுளே, எல்லாரையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து, செங்கோடனையும் காப்பாத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த குடிசை இருக்கக்கூடிய இடமே இப்ப நிசப்தமா ரொம்ப அமைதியா இருக்கு. நேத்து வர வைக்கோல் கட்டல் மேல செங்கோடன் இருந்து உற்சாகமா பாட்டு பாடிட்டு இருந்தான். அந்த இடம் இப்போ காலியா வெறிச்சோடி இருக்கு. உடனே அவ பயத்துல அப்படி நின்னுட்டு இருக்கா. அப்ப அங்க சரசரன்னு ஏதோ சத்தம் கேக்குது, ஒரு பேச்சு குரலும் கேக்குது. அந்த சோழ கொள்ளைக்குள்ள புகுந்து யாரோ 2 பேர் வாராங்க. இவ அது யாருன்னு பாக்குறா, செங்கோடன் இல்ல. இப்ப இது யாரா இருக்கும்? அந்த பட்டணத்து ஆசாமிகள் தான். ஆமா, அவங்க எதுக்கு இப்ப இந்நேரம் இங்க வாராங்க? ஒருத்தன் வேற தலை மேல ஏதோ சுமந்துட்டு வாரான், இன்னொருத்தன் கையில ஏதோ பெட்டி மாதிரி வச்சிருக்கான். ஒருவேளை அப்பா கிட்ட போலீஸ்காரர் சொன்னது உண்மையாதான் இருக்குமோ? கூலக்கல்லனோட புதையல தான் இவங்க கொண்டு செங்கோடனை ஜெயிலுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண போறாங்களோ? ஆமா, செங்கோடன் எங்க? ஏன் இன்னும் வரல? இருட்டுல இத்தனை நேரம் வேற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? இவங்க வேற ஏதோ சூழ்ச்சி செஞ்சு செங்கோடனை ஏமாத்தலான்னு இருக்கிறாங்க போல இருக்க அப்படின்னு நினைக்கிறா. ஆமா, ஒரு நாய் குறைச்சிரு, அது யாரோட நாய்? அப்படின்னா அது ஏன் ஊளை போட்டுச்சு? அப்புறம் அந்த சத்தத்தையே காணுமே, உருளை செத்து போயிடுச்சோ? இவங்க தான் யாராவது கொன்னுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் அவங்க கேணிக்க பக்கத்துல வந்தோன்னு அவங்க கண்ணுல பற்றக்கூடாதுன்னு சோளத்தட்ட குவியலுக்கு பின்னால போய் அவ ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சிட்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, தனியா வந்துட்டோமே, அப்பாவையோ தம்பியோ கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அப்படியே கூப்பிட்டாலும் அவங்க வரவா போறாங்க? என்னையும் வரவிடாம எப்படியாவது தடுத்திருப்பாங்க. அப்புறம் அங்க ஏதோ பொத்துன்னு விழுந்த சத்தம் கேக்குது. ஒரு சலசலப்பு சத்தம் வருது. கிணத்துல ஏதோ பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரி சத்தம் வருது. அப்ப அந்த மனுஷங்க கரையில நின்னு அந்த கிணத்த குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தலையில தூக்கி கொண்டு வந்ததை தான் கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன போட்டிருப்பாங்க? ஏதோ ஒரு கனமான பொருளை தான் தூக்கி போட்டிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு சத்தம் வந்திருக்கு. ஒருவேளை யாரையாவது கொன்னு அதுல வச்சு போட்டிருப்பாங்களோ? ஒருவேளை அது செங்கோடனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போதே செம்பாவோட உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட சொல்றான், ஏய், என்னடா குனிஞ்சு பார்த்துட்டு நிக்கிற? தண்ணியில மிதக்கணும் பயமாச்சு, சீக்கிரம் வா. அந்த பைத்தியக்காரன் செங்கோடன் திடீர்னு எதையாவது நினைச்சுக்கிட்டு ஓடி நிக்க போறான், வா, காரியமே கெட்டு போயிரும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஆஹா, வந்தா வரட்டும், செங்கோடனும் வரட்டும், அவனுக்கு பாட்டனும் வரட்டும் அப்படின்னு சொன்னதும் இப்போ செம்பாக்கு தெரிஞ்சிருது, செங்கோடனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இவங்க தான் அவனை எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா எதுக்காக வச்சிருக்காங்க? அப்படி கிணத்துல என்னதான் போட்டாங்க? இன்னும் என்னதான் செய்ய போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அந்த குடிசை பக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கண்ணுல பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சோள குவியலுக்கு அடியில போயிட்டு செம்பா ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அவ காது மட்டும் நல்ல கூர்மையா வச்சு கவனிக்கிறா. ஊசி கீழே விழுந்தா கூட அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு அவ காதை நல்ல பலமா தீட்டி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வந்த மனுஷங்க பூட்டுக்கிட்ட போய் அந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனோடனே இவளும் செம்பாவும் வெளியே வந்துடுறா. அந்த குடிசையில அந்த செவுத்துல காத்து போறதுக்காக சின்னதா ஒரு ஓட்டை போட்டிருக்கு. அது வழியா அவ பார்க்கும்போது உள்ள நடக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த 2 மனுஷங்களும் உள்ள போனோன்னா ஏதோ பேசிட்டு இருட்டுல தடுமாற சத்தம் கேக்குது. டக்குன்னு தீக்குச்சிய கொளுத்துறாங்க. கொளுத்துனோன்னு ஒரு பெரிய வெளிச்சம் உள்ள வருது. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஏதோ குடிசைக்குள்ள தீ பிடிச்சு ஏறுற மாதிரி தெரியுது. செம்பா உடனே பயந்து அவளுக்கு வாய் அடைச்சு போயிடுறா. ஐயோன்னு அலறணும்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு அந்த பயத்துல வாயை அடைச்சு போயிருது. காலெல்லாம் அப்படி நடுக்கமாயி அவளால சத்தம் போட முடியாம போயிருது. கொஞ்ச நேரத்திலேயே குடிசைக்குள்ள இருந்த நெருப்போட பிரகாசம் அப்படி குறையிருது. உடனே பக்கத்துல இருந்தவன் சொல்றான், டே மடையா, எதுக்குடா இப்படி ஒரேடியா கொளுத்தி விடுற? வெளியே தெரிஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்து. எல்லாத்தையும் கொளுத்துறாம கொஞ்சம் பாக்கி வச்சுக்கோ. கவுண்டம் புதையல் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா நம்மோட சரக்கு கொஞ்சம் வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறான். உடனே இன்னொருத்தையும் சொல்றான், சே, அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு? நம்ம காரியம் என்னதோ அதை ஒரேடியா முடிச்சிட்டு ஒரேடியா குடிசைய மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு செம்பா நினைக்கிறா, அட சண்டால பாவிகளா, இப்படியா மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தி இங்க இருக்கேன்டா. குடிசையில நீங்க நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னால உங்களை ஐயோ, என்னால என்ன செய்ய முடியும்? அவங்கள என்னத்தான் செய்ய முடியும்? தனியா இப்படி ஒரு பொண்ணா இந்த 2 ஆம்பளை கொலைகாரங்களை, இந்த பாவிகளை என்னால என்ன செய்ய முடியும்? ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். ஒரு பெரிய கல்லை தூக்கி அவங்க தலையில போட்டுட்டா என்ன? ஆமா, அதை எப்படி போடுறது? எங்க இருந்து போடுறது?
எங்க இருக்கு? ஆஹா! அவங்க ஒருவேளை நம்மள பார்த்துட்டா, ஐயையோ! செங்கோடன் கிட்ட அன்னைக்கு ஜம்பகமா கத்தியெல்லாம் எடுத்து காட்டுனோமே, அது இப்போ கையில இல்லாம போயிட்டே. ஆமா, இருந்தா தான் நீ என்ன பண்ண முடியும்? 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஐயோ! சி 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 இவங்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க, திருடங்க, கேவலம் கெட்டவனுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ குடிசைக்குள்ள கொஞ்ச நேரம் விளக்கு ஒளி மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல அது சின்ன ஒளிங்கிறதுனால அவளுக்கு சரியா தெரியல. தங்கு தங்குன்னு ஏதோ சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம்? தரையை எதுவும் தோண்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, எதுக்கு இவனுங்க தரையை தோன்றாங்க? ஒருவேளை செங்கோடன் பணத்தை கொள்ளையடிக்க பாக்குறாங்களோ? ஆமா, அவன் எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாத இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சும்மா கண்ட இடத்தையெல்லாம் தோண்டி பாக்குறாங்களா, இல்ல செங்கோடனை ஏமாத்தி இவங்க விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ? ஐயோ, 4 வருஷம் உழைச்சி பாடுபட்டு சேர்த்து வச்ச பணம், சோழ முதலியாட்ட கொடுத்து நிலத்தை வாங்குறதுக்கு வச்சிருக்கானே, அந்த பணத்தையெல்லாம் இவங்க கொண்டுட்டு போக விட முடியாத. இந்த செம்பாவோட உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அந்த காரியம் மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு செம்பா தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி அவளுக்கு ஒரு தைரியம் வந்துருது. உடனே சோழ குவியலை விட்டு நகர்ந்து மெல்ல மெல்ல குடிசை பக்கம் அந்த சுவர் பக்கமா அவ நின்னுட்டு அந்த துவாரம் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த குடிசையில 2 அடுப்பு உண்டு. அது செம்பாவுக்கு தெரியும். ஒரு அடுப்பு எப்பவுமே சாம்பல் தான் குவிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அடுப்பை மட்டும் பேத்தெடுத்து தனியா வச்சிருக்காங்க. அவங்கள ஒருத்தன் கடப்பாறைய வச்சு அதை தோண்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் குழியில இருந்து மண்ணை எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கான். கடப்பாறைய வச்சு அப்படி தோண்டும் போது தங்கு தங்குன்னு சத்தம் கேக்குது. ஒரு தடவை மட்டும் டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே அதுல இருக்க சொல்றான், டே இருக்குதுப்பா, புதையல் இருக்குது, கவுண்டே கஞ்சா போதையில சொன்னதெல்லாம் பொய்யெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆஹா, நீதானடா சந்தேகப்பட்ட அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஆகா, இந்த பாவிகள்லாம் இப்படி செய்யறாங்களே, 4 வருஷம் பாடுபட்டு தேடி வச்ச பணம் அதை அடிச்சுட்டு போக பாக்குறாங்களே, இதை எப்படியாச்சும் தடுக்கணுமே, என்ன சத்தம் போட்டுடலாமா, இல்ல பிசாசு மாதிரி தலை விரிச்சு போட்டுட்டு போய் இவங்கள பயமுறுத்தலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கேயோ தூரத்துல ஒரு பேச்சு சத்தம் கேக்குது. அப்பா, கடவுள் தான் எனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க போல இருக்கு. யாரு வந்தாலும் நல்ல சமயத்துலதான் வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த திருடங்களை சேர்ந்தவனா இருக்குமோ? ஐயோ, தெய்வம் அப்படி கூட என்ன சோதிக்குமா அப்படின்னு செம்பா நினைச்சிட்டு இருக்கா. சோ செம்பா காதுல விழுந்த அந்த பேச்சு குரல் சத்தம் குடிசையில இருந்தவங்க காதுலயும் கேக்குது. தோண்டிட்டு இருந்தவங்க சட்டுன்னு என்ன பண்றாங்க, நிறுத்திட்டு காது கொடுத்து 2 பேரும் கேக்குறாங்க. ஏதோ லேசான குரல்ல பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு கேக்குது. அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான், நீ போ, யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தி வை, அதுக்குள்ள நான் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் அதுக்கு சரி, அப்ப நான் போறேன், விளக்கு அணைச்சிரு, எனக்கு நிலா வெளிச்சம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அது செம்பா காதுலயும் விழுது. அப்போ ஒருத்த மட்டும் எழுந்து அந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வெளியே வீடா வாரான். இன்னொருத்தன் வேகமா தோண்டிக்கிட்டு இருக்கான். மறு நிமிஷமே குழியில இருந்து ஒரு செப்பு தோண்டி ஒரு பானை தெரியுது. அதை எடுத்து வெளியே வைக்கிறான். உடனே செம்பா நினைக்கிறா, செம்பா, இதான் உன் சந்தர்ப்பம் வந்துடுச்சு, போ போ, துணிச்சலா போ, குடிசைக்குள்ள போய் உன் காதலனோட பொருளை எல்லாம் காப்பாத்து, தயங்காத, போ போ அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறா. இப்படி அவளோட மனசாட்சி செம்பாவை போன்னு மோட்டிவேட் பண்ணுது. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது செம்பா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறா, எப்படி செங்கோடனோட அந்த புதையலை காப்பாத்த போறா, இப்படி பல முடிச்சுகளோட இந்த கதையை நம்ம அடுத்த பாகத்துல தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாகத்தோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் பீச்.